பிரைஸ் லார்ட். விசேஷமாக இந்த காலை வேளையில் தேவனுடைய ரேமோடைய வார்த்தை யோசுவா 1ஆம் அதிகாரத்தினுடைய 5ஆம் வசனம். நீ உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாய் எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசேவோடு இருப்பது போல நான் உன்னோடு இருக்கிறேன். நான் விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை கைவிடுவதில்லை. இந்த காலை வேளையில் உங்களை பார்த்து என்னை பார்த்து தேவன் பேசுகிற வார்த்தை மோசேவோடு இருந்தது போல. இந்த மோசே கூட தேவன் இருந்தார். அந்த முதல் வசனம் சொல்லுது, உயிரோடு இருக்கிற நாளை எவனை எதிர்த்து நிற்க முடியாது. யோசுவாவுக்கு விரோதமாக தேவன் சொன்ன வார்த்தை, தேவன் கொடுத்த வாக்குத்தம், ஆண்ட சொல்கிற வாக்குத்தம் என்னென்னா, உயிரோடு இருக்கிற நாளெல்லாம், யோசுவா உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு விரோதமாக நிற்க முடியாது. தேவஜனமே, இந்த காலை வேளையில் செய்தி கேட்குறேன்னா உங்களுக்கு விரோதமாக நிறைய ஆயுதம் இருக்குன்னா நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்களுக்கு விரோதமாக எவனும் எழும்ப முடியாது. உயிரோடு நீங்கள் மண்ணுக்குள்ளே போகிற வரைக்கும் உயிரோடு இருக்க நாளெல்லாம் எவனும் எழும்ப முடியாது. அதுக்கப்புறம் மோசேவோடு இருந்தது போல் உங்களோடு அவர் இருக்கிறார். மோசே கூட எப்படி இருந்தார் தெரியுமா? முகமுகமாக பேசிகிட்டு இருந்தார். மோசேவோட என்ன பண்ணாருன்னா, தேவன் அவனை அழைச்சது மாத்திரமில்லை, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு தலைவனாக கர்த்தர் நிறுத்தினது மாத்திரமில்லை, அவனோட கோலில் ஒரு அற்புதத்தை வச்சுருந்தார். செங்கல் 2ஆக பிரித்தார், 10 வாதிகள் அமிச்சார். மோசே கூட செய்த அற்புதங்கள்லாம் பயங்கரம். அப்போது அந்த மோசே கூட செய்த அற்புதத்தை யோசுவா கூட செய்வேன்னு கர்த்தர் வாக்கு பண்ணுறாரு. தேவ ஜனமே, இந்த காலை வேளையில் உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் ஒருவனும் எதிர்த்து நிற்பதில்லை. இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கனா நிறைய போராட்டங்களோட உனக்கு எதிர்ப்பு மத்தியில் உனக்கு வரமாக வேலை செய்கிற ஸ்தலங்களில் உனக்கு வரமாக ஒரு எழும்பியிருக்கலாம், இல்லை குடும்பத்தில் கூட எதிர்ப்புகள் எழும்பியிருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு இடங்களில் ஒரு எதிர்ப்பு நீ பார்த்துட்டு இருக்கலாம். உன்னை அழிக்கணும் கொல்லணும் ஏதோ ஒரு விஷயங்கள் இருக்கலாம். நீ தேவ பிள்ளையாக இருக்கிறேன்னா, நீ கர்த்தரால் முன்குறிக்கப்பட்ட பிள்ளையாக இருக்கனா, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், எல்லாருக்கும் சொல்ல வரல, உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் எவனும் உன்னை தொட முடியாது, எவனும் உன்னை செய்ய முடியாது. ஆனால் நீ தேவ புத்திரனாக இருக்கணும், நீ தேவ பிள்ளையாக இருக்கணும். இந்த யோசுவா கூட ஒரு காரியம் இருந்துச்சு. என்னென்னா, மோசே தேவனுடைய பர்வத்தில் ஏறும்போதெல்லாம் இவனும் கூட போவான். யோசுவா மோசே கூடயே இருப்பான். மோசே என்னென்ன பண்ணுறான் அதெல்லாம் அவனும் பண்ணுவான். மோசே கூட பிரசனத்தை விட்டு வெளியே வருவார், மலையிலேருந்து இறங்கி போயிடுவார். அந்த யோசுவா தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான், தேவனோடு பிரசனத்தில் காத்து கொண்டிருந்தான். அதனால தான் மோசேக்கு அடுத்தது யோசுவாவை கர்த்தர் கொண்டு வந்தார். இந்த யோசுவா எப்படிப்பட்டாலும் யுத்த வீரன், சும்மா சின்ன பையன், வாலிபன் இல்லை, 70 வயசு தாத்தா சொல்லுவேன் நான். அவர் 70 வயசு அவருக்கு ஏறக்குறைய 70 வயசு. மோசேக்கு அடுத்து வரும்போது 70 வயசு. யுத்தமெல்லாம் செய்து மோசே கூட போகும்போதெல்லாம் யுத்தம்லாம் பண்ணி நிறைய ஜெயிச்சுட்டு வந்த மனுஷன். ஏன்னா மலை மேலே கையை கீழே விடும்போது யோசுவா யுத்தம் பண்ணிட்டு இருக்கார் கீழே.